கூட்டத்தின் சத்தத்தில் பல நேரங்களில் ஒரு குரல் ஒலிக்காமல் போகிறது. அது உங்க சொந்த குரல். அந்த குரல் அடக்கப்பட்டு விட்டால் வாழ்க்கை வேறொருவரின் விதிமுறைகளில் வாழப்படத் தொடங்குகிறது. நீங்க வெளி உலகத்தை குற்றம் சொல்றீங்க, நேரத்தையும் அதிர்ஷ்டத்தையும் மனிதர்களையும். ஆனால் ஒரு நாளாவது நீங்க உங்க உள்ளத்தை பார்த்ததுண்டா? நீங்க இருக்கும் இடத்திற்கு உண்மையில் பொறுப்பானவர் யார் என்று உங்களிடமே கேள்வி கேட்டதுண்டா? உண்மை கசப்பானது. இப்போது நீங்க கேட்கப் போகும் விஷயம் உங்களை சற்று அசௌகரியப்படுத்தலாம். ஆனால் அதே அசௌகரியம் உங்க மிகப்பெரிய சக்தியாக மாறலாம். பிரபஞ்சம் சார்பற்றது. அது யாரையும் நேசிப்பதில்லை, யாரையும் வெறுப்பதில்லை. அது வெறும் பதிலளிக்கிறது நீங்க உள்ளே விதைத்த விதைகளுக்கு. நீங்க உங்க ஆழ்மனதில் விதைக்கும் விதைகள்தான் உங்க வாழ்க்கை வயலில் வளரும். நீங்க விழிப்புணர்வுடன் முடிவுகளை எடுக்கிறீங்க என்று நினைக்கிறீங்க. ஆனால் உண்மை என்னவென்றால் உங்க 90% முடிவுகளை உங்க ஆழ்மனமே எடுக்கிறது. அதே மனம் குழந்தை பருவத்திலிருந்து இன்று வரை ஒவ்வொரு அனுபவத்தையும், ஒவ்வொரு பயத்தையும், ஒவ்வொரு நம்பிக்கையையும் அமைதியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறது. அந்த பதிவுகளே உங்க வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கின்றன. நீங்க சொல்றீங்க, நான் வெற்றி பெற வேண்டும். ஆனால் உங்க அவசரமில்லா மனம் சொல்கிறது, வெற்றி கடினம், நான் அதற்கு தகுதியில்லை என்று. நீங்க சொல்றீங்க, நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆனால் உள்ளே ஒரு குரல், மகிழ்ச்சி நிலைக்காது, வலிதான் உண்மை என்று. இப்போது சிந்தித்து பாருங்க, உங்க விழிப்புணர்வு விருப்பமும் ஆழ்மன நம்பிக்கையும் மோதினால் யார் ஜெயிப்பார்? எப்போதும் ஆழ்மனமே வெற்றி பெறும். ஏனெனில் அதுவே உங்க உண்மையான நிரலாக்கம். அதனால்தான் சிலர் மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை செய்கிறார்கள். அதே உறவுகள், அதே தோல்விகள், அதே வலி. ஏனெனில் விதைகள் அதேதான். பிரபஞ்சத்துக்கு நீங்க என்ன விரும்புகிறீங்க என்பது முக்கியமில்லை. நீங்க உள்ளே என்ன விதைத்துள்ளீர்கள் என்பதே முக்கியம். எப்படி பழம் வேண்டுமென்றால் அப்படியே விதை விதைக்க வேண்டும். இது ஒரு பழமொழி மட்டுமல்ல, இது பிரபஞ்சத்தின் சட்டம். ஒரு உதாரணம், 2 மனிதர்கள் ஒரே சூழ்நிலையில், இருவருக்கும் குறைந்த வளங்கள். முதல் மனிதன், என்னிடம் எதுவும் இல்லை, நான் எதையும் செய்ய முடியாது என்றும், இரண்டாவது மனிதன், என்னிடம் இருப்பதே ஆரம்பத்திற்கு போதுமானது என்றும் சொல்கிறார்கள். முதல் மனிதன் பயத்தில் நிற்கின்றான். இரண்டாவது மனிதன் மெதுவாக முன்னேறி, விழுந்து, கற்றுக்கொண்டு முன்னேறுகிறான். ஆம், இது சாத்தியம். ஆனால் எளிதல்ல. நீங்க உருவாக்கிய மாயையை உடைக்க வேண்டும். உங்க தவறான நம்பிக்கைகளுடன் போராட வேண்டும். இந்த போராட்டம் வெளியிலல்ல, உள்ளே. உத்தரேத் ஆத்மநாத், அதாவது மனிதன் தன்னால் தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும். இது ஊக்கம் மட்டுமல்ல, ஒரு கட்டளை. நீங்க உங்களை நீங்களே உயர்த்த வேண்டும். ஏனெனில் வேறு யாரும் வரமாட்டார்கள். இப்போது ஆழமாக புரிந்து கொள்ளுங்க. ஆழ்மனத்தை மறு புரோகிராமிங் செய்வது என்றால் என்ன? அதன் பொருள், பழைய வரம்புள்ள எதிர்மறை நம்பிக்கைகளை கண்டறிந்து அவற்றை புதிய வலிமையான நம்பிக்கைகளால் மாற்றுவது. ஆனால் மக்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு, அவர்கள் வெறும் நான் வெற்றியாளன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்றாங்க. ஆனால் உள்ளே குரல் இது பொய் என்று சொல்லும். பிரபஞ்சம் அந்த உள்ள குரலை தான் கேட்கிறது, உங்க வார்த்தைகளை அல்ல. அப்படியென்றால் என்ன செய்ய வேண்டும்? முதல் படி, உண்மையை எதிர்கொள்ளுங்கள். உங்க பயங்களை எழுதுங்க. உதாரணம், பணம் சம்பாதிப்பது கடினம் என்று நீங்க நம்பினால் அது உங்க முயற்சியை பலவீனப்படுத்தும். இப்போது கேளுங்க, உண்மையில் பணம் சம்பாதிப்பது கடினமா, அல்லது இது என் நம்பிக்கையா? உலகத்தில் சாதாரண நிலைமையிலிருந்து வெற்றி பெற்றவர்கள் இல்லையா? நீங்க உங்க பழைய நம்பிக்கையை தகர்த்தால்தான் புதிய விதை வளர முடியும். இந்த செயல்முறை மெதுவானது, ஆனால் நிலையானது. பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்க விரும்புவதல்ல, உங்க ஆழ்மனதில் ஆழமாக இருப்பதையே தருகிறது. உள்ளே பயம் இருந்தால் வெளியிலும் பயம். உள்ளே தன்னம்பிக்கை இருந்தால் வாய்ப்புகள் தானாக வரும். இது மாயையல்ல, மனவியல். உங்க ஆழ்மனம் ஒரு காந்தம் போல. நீங்க மீண்டும் மீண்டும் நினைப்பது உங்க உண்மையாகிறது. இப்போது கேளுங்க, நான் அனுபவிப்பது நான் விதைத்த விதைகளின் விளைவா என்று. ஆம் என்றால் நீங்கள் விழித்துள்ளீர்கள். இல்லை என்றால் இன்னும் மாயையில். பொறுப்பை ஏற்காமல் மாற்றமில்லை. அடுத்தது, அனுபவம் முக்கியம். சொல்வது மட்டும் போதாது, செய்ய வேண்டும். சிறிய செயல்கள், சிறிய வெற்றிகள், அவை உங்க மனதை மாற்றும். இந்த பயணம் ஒரு நாள் அல்ல, தொடர்ச்சி. ஏனெனில் புது உறுதி ஆழ்மனத்தில் ஆழம் பதியும். இப்போது நீங்க ஒரு சந்திப்பில் இருக்கிறீங்க. அதில் ஒரு பாதை எளிதானது, அது உங்க பழைய வாழ்க்கை. மற்றொன்று கடினமானது, புதிய உருவாக்கம். ஏன் கடினம்? ஏனெனில் உங்க அடையாளம் உடைக்கப்பட வேண்டும். மக்கள் ஏன் மீண்டும் அதே தவறுகளை செய்கிறார்கள்? அதே உறவுகள், அதே தோல்விகள், அதே வலி. இது சாத்தியமல்ல, இது அவசரமில்லா சாபட்டாஜ். உங்க மனம் உங்க செல்ஃப் இமேஜை பாதுகாக்கிறது. உங்க மிகப்பெரிய எதிரி வெளியில் அல்ல, உங்க மனமே. இதனை உடைக்க உணர்ச்சியுடன் மீண்டும் மீண்டும், வார்த்தைகள் அல்ல, உணர்வு, ஆதாரம் உருவாக்கு. சிறிய செயல்கள், புதிய நம்பிக்கை. சூழ்நிலையை மாற்று. நீங்க இருக்கும் சூழ்நிலை உங்க மனம். எப்படி நினைக்கிறாய் அப்படியே ஆகிறாய். நேரமில்லை என்று சொல்லாதீங்க.
முன்னுரிமை இல்லை. நீங்க ஸ்க்ரோல் செய்ய நேரம் எடுத்துக்கொள்கிறீர்கள், ஆனால் 15 நிமிடம் உங்களுக்காக இல்லை. பிரபஞ்சம் அதிசயம் செய்யாது, விதியை பின்பற்றும். இப்போது கேளுங்க, நான் உண்மையில் மாற விரும்புகிறேனா அல்லது வெறும் கற்பனையா? உண்மையில் மாறுபவர்கள் செயலில் இறங்குவார்கள், மற்றவர்கள் வீடியோ பார்ப்பார்கள், மறந்து விடுவார்கள். நீங்க யார்? ஆழ்மனத்தின் அடிமையா அல்லது அதன் எஜமானரா? உங்க விதைகளை மாற்றும் நாள் உங்க வாழ்க்கை மாறும் நாள். இப்போது இறுதி உண்மை. இது பழக்க மாற்றம் மட்டுமல்ல, இது அடையாள மாற்றம். நீங்க உங்களை பற்றி என்ன நம்புகிறீர்கள், அதுவே உங்க உண்மை. நான் தோல்வி என்றால் அது ஒரு கட்டளை. அதனால்தான் அகம் பிரம்மாஸ்மி. நீங்க நம்புவது நீங்க ஆகிறீர்கள். உதாரணம், ஒருவர் நான் அதிர்ஷ்டமில்லாதவன், மற்றவர் எல்லாம் என் பக்கம் திரும்பும் என்று. நிகழ்வு ஒரே மாதிரி, பார்வை வேறு. அதுவே விதி. உங்க பழைய அடையாளம் இறக்க வேண்டும், அதுதான் மாற்றம். இதை நிலையாக மாற்ற தொடர்ச்சி பிளஸ் விழிப்புணர்வு. ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனியுங்க. எதிர்மறை நிறுத்து, மாற்று. இது பயிற்சி, அது பழக்கமாகும். அடுத்தது கற்பனை பிளஸ் செயல். செயல் இல்லாமல் எதுவும் மாறாது. இப்போது இறுதி கேள்வி. இன்று மாறவில்லை என்றால் 5 வருடம் கழித்து அதே வாழ்க்கை, அதே வருத்தம். உங்களிடம் இருப்பது இன்று மட்டும். இந்த தருணம் உங்க சக்தி. இப்போது முடிவெடுங்க. நீங்க கைதியா அல்லது படைப்பாளியா? நினைவில் கொள்ளுங்க, நீங்க உள்ளே என்ன ஆகிறீர்கள் அதையே பிரபஞ்சம் தரும். அதனால் விதைகளை மாற்றுங்கள், உலகம் மாறும். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல நான் இன்று புதிய விதை விதைக்கிறேன் என்று டைப் செய்யுங்க. இந்த பயணத்தில் இணைந்திருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் உங்க சக்தியை நினைவூட்டும். இதிலிருந்து ஒரு புதிய தொடக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.